கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தாகூர் கல்வி குழும நிறுவனங்களின் சார்பாக அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டில் புதிய விதிமுறை. 10ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டில் ஆங்கில வழி ஆசிரியர்களுக்கு ஆங்கில வழி விடைத்தாளும், தமிழ் வழி ஆசிரியர்களுக்கு தமிழ் வழி விடைத்தாளும் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். அரசு பள்ளிகள் இணையதள வசதிகளை துரிதமாக பெற பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன. தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், தொடக்கப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர 80,000 தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட உள்ளது. இவை அனைத்தும் ஜூன் மாதம் பள்ளி திறப்பின் போது முடிக்கும் விதமாக பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் இதுவரை 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் ஈடுபட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்களை குரல் வழி பதிவின் வழியாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் பாராட்டியுள்ளார். 24 மணி நேரமும் மனநல ஆலோசனை வழங்கும் டெலிமனஸ் திட்டம் குறித்து விழிப்புணர்வு. கல்வி நிறுவனங்களுக்கு UGC அறிவுறுத்தல். 24 மணி நேரமும் மனநல ஆலோசனைகளை இலவசமாக வழங்கும் டெலிமனாஸ் திட்டம் தொடர்பாக மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளன. உலக மனநல தினத்தை முன்னிட்டு கடந்த 2022 அக்டோபர் 10 அனைத்து மாநிலங்களிலும் தொழில்நுட்ப அடிப்படையில் மனநல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய டெலிமனாஸ் திட்டத்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஏற்படுத்தியது. அதன்படி நாடு முழுவதும் இலவசமாக தொலைத்தொடர்பு டெலி மூலம் 24 மணி நேரமும் மக்களும் மனநலம் தொடர்பான சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் டெலிமனாஸ் திட்டத்தின் மூலம் 1441 மற்றும் 1800891441 என்ற இலவச உதவி எண்கள் கடைசி மைல் தூரம் வரை மக்களை சென்றடைய வழிவகை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நிறைவு. விடைத்தாள் திருத்தம் ஏப்ரல் 12 தொடங்குகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நிறைவடைகின்றன. விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்க உள்ளன. தமிழ், கணிதம், அறிவியல், ஆங்கிலம் பாடங்களுக்கான தேர்வுகள் முடிவடைந்துவிட்டன. உயர்கல்வியில் தரத்தை எட்ட கல்லூரிகளில் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்கள். துணைவேந்தர்களுக்கு UGC உத்தரவு. தொடர்பாக பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் மணிஷ் ஜோஷி அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் உயர்கல்வியில் தரத்தை எட்டும் வகையில் கல்லூரிகளில் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்களை செயல்படுத்த UGC ஆணையிட்டுள்ளது. விரைவில் புதிய கல்வி ஆண்டு தொடங்க இருப்பதால் மாணவர் ஊக்குவிப்பு திட்டங்களை கல்வி நிறுவனங்களில் செயல்படுத்துமாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.